தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். டாக்டர் வணக்கம். வணக்கம்பா சார். இந்த டீலிமிட்டேஷன் மசோதா மீண்டும் தாக்கல் செய்ய போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அந்த டீலிமிட்டேஷனை கைவிடணும், அடுத்த 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணணும், நிரந்தர ஃப்ரீஸுங்கிற மாதிரி தான் இந்த தீர்மானம் தமிழ்நாடு சட்டசபையில் கொண்டு வரப்பட்டது. டிஎம்கே அதே போல் தாவேக்காவில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து இப்போ அதற்கு அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பெரும்பான்மையோட. ஸோ ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தீர்மானத்திற்கு. இன்னும் நகலே வரல, ஏன் அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்மானத்தை? டீலிமிட்டேஷனை பற்றி தமிழ்நாடு அரசு சட்டசபை இயற்றிய இந்த தீர்மானம் வந்து ஒர்க் அவுட் ஆகாத தீர்மானம். ஒர்க் அவுட் ஆகாது. 1971 சென்சஸ் படி நீங்கள் ஒரு 50 ஆண்டு கால ஃப்ரீஸ் 1976 2026க்கு பிறகு எடுக்கக்கூடிய சென்சஸ் படி டீலிமிட்டேஷன் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஃப்ரீஸ் இருந்தது. அந்த ஃப்ரீஸை இன்னொரு 25 ஆண்டுகளுக்கு நீங்கள் நீட்டிக்கணும், 543 எம்பிக்களை மாற்றக்கூடாது, 33% பெண்களுக்கான ரிசர்வேஷன் நாங்கள் ஆதரிக்கிறோம். இதுதான் தீர்மானத்தினுடைய அம்சம். இதை வந்து திமுகவும் ஆதரிச்சிருக்கு. நாங்களும் அதை தான் சொன்னோம் அப்படின்றத திமுகவும் ஏற்கனவே திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து மாநில முதல்வர்கள், அப்போசிஷன் ரூல் ஸ்டேட்டு சீஃப் மினிஸ்டரை கூட்டி நாங்கள் இதை தான் வலியுறுத்தியிருக்கோம். 24 இயர்ஸ்க்கு வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். ஆமாம், ஃப்ரீஸ் பண்ணணுன்றதான் வந்து அவங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஆனால் பிஜேபியினுடைய எண்ணம் வந்து இந்த புது பார்லிமெண்ட் கட்டினதே 815 சீட்டை வச்சு கட்டினதே இந்த டீலிமிட்டேஷன் படி எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். இப்போ பாப்புலேஷன் படி மட்டும் இந்த எண்ணிக்கையை உயர்த்தினால் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணி இந்திய அரசுக்கு மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் உதவிய தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதுதான் தென் மாநிலங்களுடைய ஆர்குமெண்ட்டு. அப்போ பாப்புலேஷன் படி போகக்கூடிய பில்லை ஏற்கனவே திமுக தலைமையிலான முன்னெடுப்பு அமித்ஷா கொண்டு வந்த பில்லை தோற்கடித்தது. இப்போ புதுசாக ஒரு பில்லு, நான் 50% ப்ரோராட்டா பேஸில் நாங்கள் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறோம், உங்கள் ஸ்டேட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மெத்தடில் அவங்க வர்றாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை என்ன? அனதர் 25 ஆண்டுகள், ஏற்கனவே 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னொரு 25 ஆண்டுகள், 75 ஆண்டுகளாக பார்லிமெண்ட்டுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லாமல், அதாவது டீலிமிட்டேஷன் பண்ண முடியாமல் இருப்பதை வந்து மத்திய ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கான ரெக்கார்டு மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த் இல்லை. கிட்டத்தட்ட 540 பார்லிமெண்ட், 543 காலி இடங்களா இருக்கு. காலி இடங்களா இருக்கு. 540 இருக்கு. இப்போ அதில் ரெக்கார்டு ஸ்ட்ரென்த் வந்து 360 வேணும். 341 தான் இருக்கு. 41 ஏறத்தாழ என்டிஏவுக்கு ஆதரவாக இருக்கு. ஸோ திமுகவுடைய 22 எம்பிக்களுக்கு இருந்தால், ஆதரவு கிடைத்தால், இது இந்த டீலிமிட்டேஷன் பில்லு ப்ரோராட்டா பேசிஸில் நிறைவேற்றப்படும் என்பது தான் வந்து இன்றைய நிலைமை. ஆனால் திமுக வந்து ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்டு படி தான் இன்றைக்கி தமிழக முதல்வர் திரு ஜோசப் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. வந்து நாங்கள் வந்து அதே தான் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு மாநில சட்டசபையில் போடக்கூடிய ஒரு தீர்மானம் எப்படி வந்து மத்திய அரசு வந்து செவி சாய்க்கும், அது எப்படி வந்து அவங்களுக்கு கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் கேட்குறீங்க? இல்லை, செவி சாய்க்கணும். ஒரு மாநில அரசினுடைய தீர்மானம் என்பது 8 கோடி மக்களது உணர்வுகள், 8 கோடி மக்களது உணர்வுகளை பிரதிபலிப்பதாக தான் மாநில அரசினுடைய தீர்மானம் இருக்கும். அப்போ அந்த மாநில அரசுடைய தீர்மானத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும். அதை வந்து நார்மலாக டிஸ்ரிகார்ட் பண்ணுறது தான் பிஜேபியினுடைய, ஒன்றிய பிஜேபி அரசினுடைய வேலை. எந்த மக்களது எண்ணங்களையும் பிரதிபலிக்காது, அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்வாங்கன்ற எண்ணத்துல தான் அவங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ மசோதாக்கள் வந்து ஏகோபித்த கருத்தோட வந்து அனுப்பிச்சுட்டோம். நீட் அனுப்பிச்சு விட்டோம், சிஏஏவுக்கு எதிராக அனுப்பிச்சு விட்டோம், எதையுமே மதிக்கலையா அவங்க. அதனால இதை மதிப்பார்களா என்பது ரெண்டாவது விஷயம்.
ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டு வந்து தவறான ஸ்டாண்டு. ஓ, அதாவது வந்து இன்னொரு 25 ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனை மாற்றக்கூடாது, அதே எண்ணிக்கை தொடர வேண்டும் என்று சொல்வது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன். ஓ, இதை வந்து திமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசியலுக்கு கூட மைண்ட் அப்ளை பண்ண மாட்டீங்களா? பாப்புலேஷன் மட்டும்தான் க்ரைட்டீரியாவாக இருக்கணுன்றது பிஜேபியினுடைய வாதம். பாப்புலேஷன் மட்டும்தான் க்ரைட்டீரியாவாக வச்சு எத்தனை முடிவுகளை வந்து எடுத்திருக்கு. 15th ஃபினான்ஸ் கமிஷன், 14th ஃபினான்ஸ் கமிஷன் டேக்ஸ் டெவல்யூஷனுக்கு ஒரு ஃபார்முலா அரைவ் பண்ணுது. என்ன ஃபார்முலா அரைவ் பண்ணுது? பாப்புலேஷன் மட்டும் டேக்ஸ் டெவல்யூஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கக்கூடாது, அதுக்கு வந்து பல்வேறு பேராமீட்டர்ஸை உள்ளக்கூடாது. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டு, பாப்புலேஷன், ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், இப்படி பல்வேறு வெயிட்டேஜை கொடுக்குது. வெயிட்டேஜை கொடுத்து டேக்ஸ் டெவல்யூஷனை டிசைட் பண்ணி 41% ஃபிக்ஸ் பண்ணி, அப்போ அதுக்குள்ளே வந்து இன்டர்னல் அலோகேஷன் எவ்வளவுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுது. இது வந்து 14th ஃபினான்ஸ் கமிஷனில் பார்த்துருக்கோம். இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த அலோகேஷனை வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இப்போ எப்படி ரிவைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் 2026-31 ஃபார்முலா வந்து இன்கம் டிஸ்டன்ஸ் வந்து 42.5%, பாப்புலேஷன் 17.5%, டெமோக்ராட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் 10%, ஏரியா 10%, ஃபாரஸ்ட் 10%, ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் 10%. அப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு டேக்ஸ் டெவல்யூஷனுக்கு பாப்புலேஷனை மட்டும் க்ரைட்டீரியா வைக்கல. ஒரு ஸ்டேட் வளரணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஃபினான்ஸ் தேவை கண்டிப்பாக. ஒரு ஸ்டேட் வளரணும், ஒரு ஸ்டேட் வந்து ஒரு குட் கவர்னன்ஸ் மாடலை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அக்ராஸ் இந்தியா அப்படின்னா, ஸ்டேட்டினுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டு நல்லா வளர்ந்த ஸ்டேட்டினுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகமாக இருக்கணும். எங்கே இருக்கணும்? பார்லிமெண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ஷேர் ஆகும். மற்ற ஸ்டேட்டும் அதை பார்த்து தன்னைத்தானே வளர்த்து கொள்வார்கள். வெறும் பாப்புலேஷன் மட்டும் கிரைட்டீரியா வச்சு பண்ண முடியாது. பண்ணுனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். எனவே வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே ஃபார்முலா கூட நம்ம ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஆனால் அதை ஒரு இண்டிகேட்டராக எடுத்துக்கிட்டு நம்ம ஏன் அப்ளை பண்ணக்கூடாது? இப்போ 100% டேக்ஸ் டெவல்யூஷன் 16th ஃபினான்ஸ் கமிஷன் இந்த க்ரைட்டீரியாவில் பண்ணுது, பாப்புலேஷன் மட்டும் ஒன்று பண்ணல. அப்போ ஏன் வந்து ஸ்டேட் ஓவரால் ஷேர் வந்து 41% வச்சு ஆஃப் த டிவிசிபிள் பூலில் வச்சுருக்கு. 100% கேட்டகரைஸ் பண்ணி ஓவரால் பூல் 41%. அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த பேசிஸில் டேக்ஸ் டெவல்யூஷனை கொடுக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு நாடு ஒரு பாப்புலேஷன் மட்டும் இல்லை, இன்கம் டிஸ்டன்ஸுக்கு 42.5%, பாப்புலேஷனுக்கு ஒரு 17.5%, டெமோக்ராட்டிக் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒன்று 10%, ஏரியாவுக்கு ஒரு 10%, ஃபாரஸ்ட்டுக்கு 10%, ஜிடிபி 10%. அப்போ இத்தனை பேராமீட்டரை வச்சு ஒரு அலோகேட் பண்ணுறது. ஏன் வந்து இந்த அரசியல் கட்சிகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்க மாட்டீங்களா நீங்கள்? சரி, ப்ரோரேட்டா பேசிஸில் நீங்கள் வந்து 50% இன்க்ரீஸ் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி ப்ரொப்போசல் கொடுக்குது. அப்போ என்ன, இந்த கரண்ட் சீட்லேருந்து 1.5 டைம்ஸ் கூடும், 1.5 டைம்ஸ் கூடும். அப்படி பார்த்தா தமிழ்நாடுக்கு வந்து 39 எம்பி இருக்காங்க கரண்ட்டு. 50% ப்ரோரேட்டா பேசிஸில் போனால் 59 சீட்டு கிடைக்கும். கர்நாடகாவுக்கு 29 சீட்டு, 50% ப்ரோரேட்டாவில் போனால் 42 சீட்டு. கேரளாவுக்கு 20, அதில் 50% போனால் 30 சீட்டு கிடைக்கும். ஆந்திர பிரதேசுக்கு 25, 38 சீட்டு கிடைக்கும். தெலுங்கானாவுக்கு 17, 26 சீட்டு கிடைக்கும். மகாராஷ்டிராவுக்கு 48, 72 சீட்டு கிடைக்கும். உத்தரப்பிரதேசத்துக்கு 80, 120 சீட்டு கிடைக்கும். பீகாருக்கு 40, 60 சீட்டு கிடைக்கும். ராஜஸ்தானுக்கு 25, 38 சீட்டு கிடைக்கும். மத்திய பிரதேசத்துக்கு 29, 44 சீட்டு கிடைக்கும். குஜராத்துக்கு 29, 39 சீட்டு கிடைக்கும். வெஸ்ட் பெங்காலுக்கு 42, 63 சீட்டு கிடைக்கும். இது வந்து என்ன ஆகும்? எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூஷனை ப்ரிசர்வ் பண்ணும். ஆனால் இது டஸ் நாட் ரிவார்டு பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன். பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷனை பண்ண ஸ்டேட்டுக்கு ரிவார்டு கொடுக்காது, எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டிக்கு ரிவார்டு கொடுக்காது, ஃபிஸ்கல் டிசிப்ளினை ஃபாலோ பண்ண ஸ்டேட்டுக்கு ரிவார்டு இல்லை,
கவர்னன்ஸ் நல்ல கவர்னன்ஸ் பண்ணால் நாட்டுக்கு ரிவார்டு இல்லை. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை உயர்த்தின மாநிலங்களுக்கு ரிவார்டு கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை உயர்த்தின ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அப்போ நம்ம என்ன கேட்கணும்? ஸோ நாங்கள் வந்து ஃபிஸ்கலாகவும் சரி கவர்னன்ஸும் சரி நாங்கள் மற்ற எல்லா மாநிலங்களோட முன்மாதிரியாக கொடுத்துருக்கோம். அதுக்கு ரிவார்டும் சேர்த்து நீங்கள் கேட்குறீங்க இதில். ஆமாம், அதுக்கு ஃபிஸ்கல் ரீதியாகவும் நாங்கள் இந்தியாவுக்கு பெரிதும் நாங்கள் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். எங்கள் வரி தான் வந்து இன்றியமையாத ஒன்றா இருக்கு. நாங்கள் தான் 2வது மாநிலமாக இருக்கோம், ஃபர்ஸ்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எங்களோட மகாராஷ்டிராவுக்கு பிறகு தமிழ்நாடு தான் அதிகமான வரி பகிர்வு கொடுக்குது. நீங்கள் அது டெக்னிக்கலாக சில விஷயங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் இப்போ இங்கே பல முற்போக்கு சிந்தனையாளர்கள் இதில் வைக்கக்கூடிய முக்கியமான வாதம் என்னன்னா, இப்போ டீலிமிட்டேஷன் காலத்திற்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும், அரசியலமைப்பு வந்து அதை வலியுறுத்துகிறது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்களும் சில ஒரு நியூ தாட்டை வந்து இதில் நீங்கள் விதைக்கிறீங்க. ஆனால் ஒரு கத்தி என்பது பழத்தையும் வெட்டுறதுக்கு உதவும், மனுஷனையும் வெட்டுறதுக்கு உதவும். அந்த கத்தியை யார் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒன்று. பாஜக RSS ஒன்று அதை ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றுகிறது என்று சொன்னால் அது தென் மாநிலங்களுக்கு அது ஏதுவாக இருக்குமா? அது இந்திய ஒன்றியத்திற்கு, இந்திய இறையாண்மைக்கு அது ஏதுவாக அது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. RSSனுடைய 100 காலத்தினுடைய செயல் திட்டத்தை இதன் மூலம் அவர்கள் வந்து கொண்டு வருவார்கள். இதை வந்து இவர்கள் வந்து முற்போக்கு சக்தி அல்ல, இவர்கள் வந்து இடதுசாரி சிந்தனையை கொண்டவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பொதுவெளியில முன்வைக்கப்படுது இல்லையா? அப்படி இந்த பாஜக RSS கொண்டு வர்றது வந்து நம்ம அப்படி ஏற்க முடியுமா? ஒரு சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னு அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் வந்து 1971 யார் கொண்டாந்தா? 76 யார் கொண்டாந்தா? இந்திரா காந்தி. 41 சீட்டு 39 குறைச்சது யாரு? அப்ப அது RSS பண்ணதா? அப்ப டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் இட் செல்ஃப் வந்து RSSனுடைய சித்தாந்தத்துக்கு உடன் போகுது அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்ல முடியாது. டீலிமிட்டேஷனை ஃபேரா பண்றது எப்படின்றதான் பார்க்கணும். ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்குறாங்க. அப்ப ஃபேரா பண்றத டீலிமிட்டேஷன் கேட்டுட்டு திரும்பி நாங்கள் வந்து பழைய குடி கதவை துரடி நான் 50 ஆண்டு கால ஃப்ரீஸ் இருக்குது, இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எவன் நீ கேடு கேட்டு போனான்னு போயிடலாமா நீங்கள்? இல்லை சார், இப்போ அவசியமானு கேட்குறாரு அமைச்சர் ஆதவ். இப்போ என்ன அவசியம்? இந்த எண்ணிக்கையில் கூட்டுறதுனால என்ன வரப்போகுது, நன்மை பயக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாங்க. தமிழக மக்கள் கேட்குறாங்களா? இல்லை அதே மக்கள் கேட்டதெல்லாமே கொடுத்துட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டு மக்கள் கேட்டதெல்லாமே கொடுத்துட்டாங்க. சட்டப்படி ஒரு பாப்புலேஷன் கூட 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 போகும்பொழுது உங்களுக்கு பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து பாப்புலேஷன் சென்சஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்கீமை போட முடியும். பாப்புலேஷன் சென்சஸை பேஸ் பண்ணி தான் பட்ஜெட்டை நம்ம பிளான் பண்ண முடியும். பட்ஜெட்டை பிளான் பண்ணும்போதும் யாருக்கு என்ன ஸ்கீமு, பூவருக்கு என்ன ஸ்கீமு, எத்தனை பேர் வந்து எக்கனாமியிலேருந்து மேலே வந்திருக்காங்க, குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, SDG கோல்ஸ் எத்தனை ஸ்டேட் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கு, பெர் கேபிட்டா இன்கம் எப்படி கூடியிருக்கு, எஜுகேஷன் எப்படி வளர்ந்துருக்கு, ஹெல்த் சர்வீஸ் எப்படி வளர்ந்துருக்கு, கவர்னன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இது எல்லாமே என்ன பேராமீட்டர், எதை பேராமீட்டர் வச்சு பண்ணுறாங்க? பாப்புலேஷனை பொறுத்தானே. பாப்புலேஷன் அதிகரிக்க என்ன ஆகும்? இது எல்லாமே குறைஞ்சிரும். அப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோலும் வேணும், அதே நேரத்தில் இதனுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வேணும். அப்போ இதை மேட்ச் பண்ணுறதுக்கு தகுந்த ரெப்ரசன்டேஷன் அங்கே வேணும். அப்போ அதுக்குரிய ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சி 6 சட்டமன்ற கான்ஸ்டியூன்சி சேர்த்தது. 6 சட்டமன்ற கான்ஸ்டியூன்சினா 2 லட்சம் பேர். ஒரு சட்டமன்ற கான்ஸ்டியூன்சி 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ 2 லட்சம்னா 6 12 லட்சம் பேர். இந்த 12 லட்சம் பேரை வந்து அதுக்கு மேலே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்த 12 லட்சம் பேரை வந்து நம்ம டீலிமிட்டேட் பண்ணி அதை நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கூட செய்யும். இப்போ 2-3 ஊராட்சி சேர்ந்து ஒரு பஞ்சாயத்தாக இருக்குது. நாளைக்கு ஒரு பஞ்சாயத்தே வந்து இப்போ வந்து அதனுடைய ரெக்கார்டு பாப்புலேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு பஞ்சாயத்தை மூணு பஞ்சாயத்து சேர்ந்து ஒரு பஞ்சாயத்தானதை 3 பஞ்சாயத்தாக விட முடியும். அப்போ இதெல்லாம் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இதுக்கான தேவை இருக்குது. இதுக்காக நீங்கள் பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து இதை போஸ்ட்போன் பண்ண முடியாது. அப்போ நம்ம எப்படி இதை அப்ளை பண்ணணுன்றது தான் அரசியல் கட்சிகள் சிந்திக்கணும். நான் அங்கே தான் வேறுபடுறேன். நான் என்ன சொல்கிறேன்,
நீங்கள் வந்து ஸோ நீங்க சொல்றது ஃப்ரீஸ் தீர்வாகாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே சமயத்துல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்போ அதுக்கு என்னன்னா வெயிட்டேஜ் கொடுங்கன்றேன் நான். பாப்புலேஷன் மட்டும் வெயிட்டேஜ் கொடுக்காதீங்க. ஓகே, நீங்க சொல்றீங்க நிர்வாகம் தமிழ்நாடு இது வரைக்கும் எப்படி செயல்பட்டு இருக்கு. நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன். ஓகே, நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன். பாப்புலேஷன் மட்டும் வச்சு பண்றது பிஜேபியினுடைய ஃபர்ஸ்ட் மசோதா ஃபெயிலியர். இப்போ செகண்ட் மசோதா இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. 50% ப்ரோரேட்டா பேசிஸில் எல்லா ஸ்டேட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுவுமே ஃபேராக இருக்காது. மூணாவது, நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை எங்களுக்கு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இதை மாற்றக்கூடாது அப்படின்றாரு. அதுவும் ஃபேர் கிடையாது. எது ஃபேராக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸை டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஃபார்முலா கொண்டு வாங்க. பாப்புலேஷன் வந்து ஒரு 30%, 35% வெயிட்டேஜ் கொடுங்க. டெமோக்ராட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 10%, ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எக்கனாமிக் அவுட்புட்டுக்கு ஒரு 10% கொடுங்க. அடுத்து பெர் கேபிட்டா இன்கம் டிஸ்டன்ஸுக்கு ஒரு 10%, ஜிஎஸ்டிபி growth அதுக்கு ஒரு 8%, ஃபிஸ்கல் டிசிப்ளின், டெப்ட் டு ஜிடிபி, எஃப்ஆர்பிஎம் கம்ப்ளையன்ஸ் அதுக்கு ஒரு 7%. கடன் அதிகமாகவும் கூடாது. எஃப்ஆர்பிஎம் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும், ஃபிஸ்கல் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நீங்கள் வந்து இந்த பாத்தில் நடக்க வைக்கிறீங்க. அடுத்து கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி அதுக்கு ஒரு 5%, ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதுக்கு ஒரு 5%, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்க்ளூஷன் அதுக்கு ஒரு 5%, லா அண்ட் ஆர்டர் அண்ட் ஜஸ்டிஸ் டெலிவரி 5%, மொத்தம் 100%. இந்த 100% பேசிஸில் நீங்கள் வந்து எம்பி சீட்ஸை டிசைட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். இதுல இப்ப இதுலயும் நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க சில யாஸ்டிக்ஸ் வந்து சொல்லிட்டீங்க, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி. எக்ஸப்ட் பாப்புலேஷன் பேசிஸ் மீதி ரிமைனிங்ல இருக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய ஷரத்துகள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு தான் ஃபேவரபிளா இருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்டும் வந்து வளர்ந்த மாநிலங்கள். ஐடியா என்ன அல்டிமேட்டா என்னது? இந்தியா ஒரு வளர்ந்த நாடா மாறணும் தானே? அதுக்கு தான் இத்தனை எம்பி எல்லாம் போராடுறாங்க. வளர்ந்த நாடா மாறணும். வளர்ந்த நாடு என்ன? ஒவ்வொரு மாநிலமும் வளர்ந்த மாநிலமா மாறணும். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான மாநிலமா மாறணும். அப்ப மாறணும்னா என்ன பண்ணணும்? அதுக்குரிய ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும். அதுக்குரிய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். ஓகே, இப்போ தமிழ்நாடுடைய எக்ஸ்பீரியன்ஸு இப்போ எல்லாருக்குமே வந்து என்னென்னா யாருக்கும் குறையக்கூடாது. கரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்டுக்கு பாப்புலேஷன் படி போனால் குறையக்கூடாது. சரி, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாத ஸ்டேட்டுக்கு பாப்புலேஷன் படி போனால் அதிகமான சீட் கிடைக்கும். அது கிடைக்கக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு பேலன்சிங் கொண்டாடணும். அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகணும். எது இம்ப்ரூவ் ஆகணும்? ஜிடிபியில் இம்ப்ரூவ் ஆகணும், டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவில் இம்ப்ரூவ் ஆகணும், ஃபிஸ்கல் டிசிப்ளினில் இம்ப்ரூவ் ஆகணும், பெர் கேபிட்டா இன்கமில் இம்ப்ரூவ் ஆகணும், லா அண்ட் ஆர்டரில் இம்ப்ரூவ் ஆகணும், கவர்னன்ஸில் இம்ப்ரூவ் ஆகணும், ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் இம்ப்ரூவ் ஆகணும். இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும். அப்படின்னா இம்ப்ரூவ் ஆனால் உங்களுக்கு எவரி 10 இயர்ஸ் வந்து உங்கள் எம்பிக்கள் எண்ணிக்கை கூடும். இது என்னது? இன்சென்டிவ் தானே அது. எவரி 10 இயர்ஸு வெறும் பாப்புலேஷன் மட்டும் பேஸ் பண்ணாது. 10 வருடங்கள் ஒரு ஆட்சி நல்லாட்சியை நடத்தி ஒரு ஆட்சியை மாநிலத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா 10 வருஷம் வேணும். அந்த 10 இயர்ஸ் கேப்பில் ஆண்ட மாநிலங்கள், ஆண்ட கட்சிகள் அந்த மாநிலத்தை அடுத்த லெவலுக்கு எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு? குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா? பெர் கேபிட்டா இன்கத்தை கூட்டியிருக்கா? ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் கூட்டியிருக்கா? கடன் வாங்குற லிமிட்டை மெயின்டைன் பண்ணியிருக்கா? ஃபிஸ்கல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணியிருக்கா? இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸை கொண்டாடணும். நீங்கள் அப்படியே வந்து பேசிக் ரெப்ரசன்டேஷன் பாப்புலேஷனுக்கு 70% போட்டால் கூட இந்த பேராமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 30% போட்டாகணும். போட்டால் தான் இது எல்லாமே வந்து ஒரு ஈக்குவலைஸ் பண்ண முடியும். எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். ஸ்மாலர் ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமான எண்ணிக்கையில் போயிடக்கூடாது. ஸ்மாலர் ஸ்டேட் வந்து ஆல்வேஸ் பெர்ஃபார்ம் பெட்டர் கம்பேர்ட் டு லார்ஜர் ஸ்டேட். அதுக்காக வந்து அதுக்கு உடனே இதிலெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி அதிகமான ரெப்ரசன்டேஷன் போயிடக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிடக்கூடாது. அதையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த க்ரைட்டீரியாலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ அந்த சி ஃபார்முலாவை அரைவ் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கும் தெரியாதா?
ஏன் அரைவ் பண்ண மாட்டேறீங்க? அரைவ் பண்ணுங்க, ப்ரெசென்ட் பண்ணுங்க. அப்போ என்ன கோர் கொண்டாடுறீங்க, என்ன கொண்டாடுறீங்க? அப்போ அப்படி கொண்டாந்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் சீட்ஸை விட இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா படி போனால் என்ன கிடைக்கும்ன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஒரு சின்ன ஃபார்முலா, நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல. 70% வந்து வெயிட்டேஜ் வந்து டெமோக்ராட்டிக் ரெப்ரசன்டேஷன் காம்பனண்ட் கொடுத்தாச்சு. 30% தான் நான் வந்து பாப்புலேஷன் டெவலப்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் காம்பனண்ட் கொடுக்குறேன். அப்போ 70% டெமோக்ராட்டிக் ரெப்ரசன்டேஷன் காம்பனண்ட் என்னது? கரண்ட் சென்சஸ் பாப்புலேஷன் 55%, டெமோக்ராட்டிக் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு 10%, பாப்புலேஷன் ஏஜ் ஸ்ட்ரக்சர் டிவைடட் பை டெமோக்ராட்டிக் டிவிடெண்ட் 5%. அப்போ இது எல்லாம் சேர்த்தோம்னா 55 + 10 + 5 55 65 70%. கிட்டத்தட்ட 70% வந்து we are giving preference to டெமோக்ராட்டிக் ரெப்ரசன்டேஷன் கண்டென்ட்டுக்கு. ஓகே, பாப்புலேஷனுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறோம், ஆனால் ஃபுல் வெயிட்டேஜ் கிடையாது. சரி, 30% டெவலப்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் காம்பனண்ட் கொடுக்குறோம். ஓகே, என்னது? ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் 5%, ஜிஎஸ்டிபி growth ப்ரொடக்டிவிட்டி 5%, பெர் கேபிட்டா இன்கம் 4%, ஃபிஸ்கல் சஸ்டைனபிலிட்டி 4%, ஹியூமன் டெவலப்மெண்ட் வெர்சஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் 4%, கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி 3%, சோசியல் இன்க்ளூஷன் 3%, லா அண்ட் ஜஸ்டிஸ் 2%. அப்போ 100%. இது வந்து எவ்வளவு? 30%. அது 70%. 100% போட்டால் எப்படிப்பட்ட சீட் அலோகேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் சீட் அலோகேஷன் எல்லா பேருக்கும் கிடைக்கும். அப்போ 50% பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறத விட இது வந்து எவ்வளோ கிடைக்கும்? அதாவது சினாரியோ சியில் 815 சீட்டு லோக்சபா அப்படின்னா இன்னைக்கு கரண்ட்லேயே 523 சீட் இருக்குது, 24 சீட்டு, 28 ஸ்டேட்டு மொத்தம். அப்போ ரிமைனிங் 19 சீட்டு 543 19 வந்து யூனியன் டெரிட்டரி சீட்ஸ். 543 19 சீட்டு வந்து யூனியன் டெரிட்டரி சீட்ஸ். அப்போ டோட்டல் ஹவுஸ் வந்து 815 அப்படின்னா 19 சீட்டை வந்து யூனியன் டெரிட்டரிக்கு அசைன் பண்ணால் இந்த 28 சீட்டு மொத்தம் சேர்த்து 19 மைனஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, 815 - 796 சீட்டு வரும் மொத்தம். எது நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 796 சீட்டு. அப்போ அதில் எவ்வளோ அடிஷன், வேல்யூ அடிஷன்? 272 சீட்டு கூடுது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சீட்டு ஆந்திர பிரதேசுக்கு 25, 50% போட்டால் 37. சினாரியோ சி, இப்போ நான் சொன்ன சினாரியோ சி படி அப்ளை பண்ணால் 37 தான். அப்போ ப்ளஸ் 12 கூடுது அவங்களுக்கு ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும். அருணாச்சல பிரதேசத்துக்கு 2 சீட்டு, 50% இன்க்ரீஸ் பண்ணால் 3 சீட்டு. நான் சொன்ன ஃபார்முலாவில் 4 சீட்டு, 1 சீட்டு கூடுது, 2 சீட்டு கூடுது. அஸ்ஸாம் 14 சீட்டு இன்னைக்கு, 50% ஃபார்முலா அமித்ஷா ஃபார்முலா படி போட்டால் 21. இப்போ நான் சொல்கிறபடி ஃபார்முலா போட்டால் 23 ப்ளஸ் 9 சீட்ஸு. பீகார் 40 சீட்டு, 50% இன்க்ரீஸ் பண்ணிட்டா 60 சீட்டு. சினாரியோ சி, நான் சொல்கிற சினாரியோ சி படி போட்டால் 60 சீட்டு 58 சீட்டாக குறையுது. ஓ, ஏன்னா மற்ற பாராமீட்டர்லாம் அதில் வந்து ரொம்ப அடி வாங்குறாங்க. அப்போ பாப்புலேஷன் மட்டும் ஒரு ரேட்டே கிடையாது. சத்தீஸ்கர் 11 சீட், இப்போ 50% இன்க்ரீஸ் பண்ணால் 16 சீட்டு. நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 19 சீட்டு அவங்களுக்கு. ஓ, கோவா 2 சீட்டு, 50% இன்க்ரீஸ் பண்ணால் 3 சீட்டு. நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 4 சீட்டு. குஜராத் 26, 50% இன்க்ரீஸ் பண்ணால் 39. நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 40 சீட்டு, 1 சீட்டு கூட குஜராத்துக்கு. ஹரியானா 10 சீட்டு, 50% இன்க்ரீஸ் பண்ணால் 15. நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 19. ஓகே. ஹிமாச்சல பிரதேஷ் 4 சீட்டு, 50% இன்க்ரீஸ் பண்ண 6. நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டாலும் 6. ஜார்க்கண்ட் 14, 50% போட்டால் 21. நான் சொல்கிற ஃபார்முலா போட்டால் 23 ஜார்க்கண்டுக்கு. கர்நாடகா 28, 42, 42. அதில் எந்த சேஞ்ச் இல்லை. கேரளா 20, 50% இன்க்ரீஸ் பண்ணி போட்டால் 30. நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டாலும் 30 வருது. மத்திய பிரதேஷ் 29, 43.
நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 44 வருது. மணிப்பூர் 2, 3, 4 நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால். மேகாலயா 2 50% போட்டால் 3 நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 4 ஒரு சீட் கூட. அடுத்து மிசோராம் 1, 1 நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 3 ஏன்னா அவன் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கான். நாகாலாந்து 1 + 1 3 நான் சொல்கிற ஃபார்முலா 3. ஒரிசா 21 அவங்க படி ஃபார்முலா படி 50% போட்டால் 31 நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 32. ராஜஸ்தான் 25 50% இன்க்ரீஸ் பண்ணால் 38 நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி 39. ஓ. சிக்கிம் 1 50% இன்க்ரீஸ் பண்ணால் 2 நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 3. தமிழ்நாடு 39 50% இன்க்ரீஸ் பண்ணால் 59 நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 56. ஓகே, ஏன்னா நம்ம பாப்புலேஷனில் குறைச்சிட்டோம் அது. ஆனால் அது ஓவரால் வந்து மற்றதில் பேராமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இதில் நம்ம குறையாமல் நிற்கிறோம். 56 நிற்கிறோம். கிட்டத்தட்ட 17 சீட்டு நம்மளுக்கு கூட வருது. எக்ஸிஸ்டிங் சீட்லேருந்து 17 சீட்டு கூட வருது. தெலுங்கானா 17, 26, 28 2 சீட்டு கூட வருது. திரிபுரா 2, 3, 5, 4. உத்தராகண்ட் 5, 8 50%னா நான் சொல்கிற ஃபார்முலா உத்தராகண்ட் 7. ஓகே. உத்தரப்பிரதேசம் 80 50% ஃபார்முலா அப்படி போட்டால் 120 நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 112. எவ்வளவு? 112. அமித்ஷா ஃபார்முலா அப்படி போட்டால் 120 கிடைக்குது. நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் உத்தரப்பிரதேசத்துக்கு 112 தான் கிடைக்குது. ஈவன் தோ தே ஹேவ் இன்க்ரீஸ் ஆன் த பாப்புலேஷன். இல்லை இப்போ நீங்கள் சில கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கீங்க. உங்கள் ஒரு புதிய வெஸ்ட் பெங்கால் முடிச்சிடறேன். வெஸ்ட் பெங்கால் 42 63 நான் சொல்கிற ஃபார்முலா அப்படி போட்டால் 60. அப்போ 796 சீட்டு 272 சீட்டு கூட வருது. இது வந்து ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். இது என்ன காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னா, எவரி 10 இயர்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மட்டும் இல்லை, கவர்னன்ஸில் இம்ப்ரூவ் பண்ணணும், ஜிடிபியில் இன்க்ரீஸ் பண்ணணும், ஜிடிபி குரோத்தில் இம்ப்ரூவ் பண்ணணும், கடன் வாங்குறத குறைக்கணும், டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை எஃப்ஆர்பிஎம் ஆக்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஃபிஸ்கல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும், பெர் கேபிட்டா இன்கம் கூட்டணும், எஜுகேஷன் ஹெல்த் பேராமீட்டரை இம்ப்ரூவ் பண்ணணும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். அடுத்து என்னது, லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும். அடுத்து என்னது, ஜஸ்டிஸ் இருக்கணும். சோசியல் ஜஸ்டிஸை வந்து இடஒதுக்கீடை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டாந்துருக்கணும். ஸோ இத்தனை வேலையும் ஒரு ஸ்டேட் பண்ணால் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். அப்போ மேலே வரக்கூடிய ஸ்டேட்டுக்கு எவரி 10 இயர்ஸ் ஒரு இன்சென்டிவ், ஒரு எம்பி 2 எம்பி கூட கிடப்பாங்க. ஓகே. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ரெகுலராக வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யாரும் யாருடைய கருத்துக்களையும் யாருடைய கொள்கைகளையும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை 100 ஆண்டு சித்தாந்தத்தை திரிக்க முடியாது. பாப்புலேஷன் கண்ட்ரோலில் சக்ஸஸ் ஆன ஸ்டேட் வந்து பெனலைஸ் பண்ண முடியாது. ஸ்மால் ஸ்டேட்ஸ் வந்து பாதிக்கப்படாது. அதே நேரத்தில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்க ஸ்டேட்டுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி நீங்கள் வந்து இந்த பேராமீட்டர்லாம் இம்ப்ரூவ் ஆகி வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லோக்சபாவில் ரெப்ரஸன்டேஷன் கூட கிடைக்கும்ன்றது வரும். அப்போ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்து எந்த எதிர்கட்சியும் ட்ரை பண்ணாமல் சும்மா ஒரே மாதிரி நான் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு வேணான்னு சொல்கிறது என்ன வகையில் ஒரு நியாயமான கோரிக்கைன்னு எனக்கு தெரியல சார். இப்போ அரசியல் ரீதியாக திமுக பாஜகவுக்கு ஒரு கிளியரான மெசேஜ் சொல்லிடுச்சா? இப்போ டிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படின்னு பொது வெளியில் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. காங்கிரஸாலும் தாவேகாவாலும் தொடர்ந்து ஒரு பிரப்பகண்டா பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க, கூட்டணிலாம் கிடையாது அப்படிங்கிற தெளிவுபடுத்தி. அதுதாங்க திமுக எப்படிங்க பிஜேபியோட கூட்டணி சேரும்? இவன் வந்து காங்கிரஸும் தாவேகாவும் சொல்கிறதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட்டா? இவங்க 2 பேர் என்ன, இவங்கெல்லாம் ஒரு கட்சியா? இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சி, இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டாது. திமுக வந்து ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிது. திமுக எடுத்துக்கூடிய பிரின்சிபல் ஸ்டாண்டில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. சும்மா வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பின்னால் போய் கை கொடுக்கறது, பிஜேபி திட்டங்களை ஃபுல்லாக கவர்மெண்ட்டில் நிறைவேற்றுறது, மதச்சாயத்தை இங்கே வந்து பூசுறது, சட்டசபைக்குள்ளே வந்து மதத்தை பற்றி பேசுறது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்தை வந்து பாடுறதுக்கு இன்னொரு தேவையில்லாத ஒரு ஆணி மாதிரி தீர்மானத்தை போடுறது. ஏற்கனவே 1970
கலைஞர் போட்ட இன்வெகேஷன் சாங்கே வந்து ஃபஸ்ட்டு பாடுற சாங்கு தான் அது. அடுத்து திரு மு க ஸ்டாலின் போட்ட சாங் வந்து இது வந்து ஸ்டேட் சாங்காக மாற்றிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் இவங்க என்னமோ பெரிய அரசியல் படித்தவங்க மாதிரி இவங்க தனித்தனியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்களும் தான் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்க வந்து பிஜேபி திமுக பிஜேபி கூட்டணி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏதாவது புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.